வெல்கம் டு சிஎம் இன்டீரியர். ஒர்க் பண்ணியிருக்க பிளேஸ் பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டையில் ஒர்க் பண்ணியிருக்கோம். என்ன ஒர்க் பண்ணியிருக்கோம்னா டிவி யூனிட்டு, மாடுலர் கிச்சனுங்க, எல்லாமே யூபிவிசி மெட்டீரியல் தான் பண்ணி கொடுத்துருக்கோம். கிச்சன் மட்டும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறதுக்காக பிங்க் அண்ட் ஒயிட்டில் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்புறம் டைனிங் ஹாலில் பார்த்தீங்கன்னா பூஜை யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்புறம் பெட்ரூம் வார்ட்ரோப்புங்க, இதில் 2 பெட்ரூம் வார்ட்ரோப் பண்ணியிருக்கோம். அது அட்டாச்சு மிரரோட. முதல்ல டிவி யூனிட் பார்க்கலாங்க. டிவி யூனிட் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நீட்டாக இருக்கும். மேலே செல்ஃப், நீங்கள் ஃப்ரேம்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். டிவிக்கு பேக்ரவுண்டை கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறதுனால ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துருக்குங்க. கீழே டேபிள், நார்மல் டேபிள் தாங்க. லெஃப்ட் ரைட்டு ஒரு சிங்கிள் டோரும் சென்டர் ட்ராயர்ஸும், சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். சென்டர் ட்ராயருங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் கிளாஸ் டோர், ரிசீவ்டு ஒர்க் ஆகிறதுக்காக வச்சுருக்கோம். டிவிடி அந்த மாதிரி பிளேயர் அந்த மாதிரி வச்சுக்கலாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரைட்டிங் டேபிள், சில்ட்ரன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காக பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த டேபிள் சென்டர் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக 3 ட்ராயர் கொடுத்துருக்கோம். ட்ராயரிங் ஃபுல்லாகவே ஸ்டோர் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன செல்ஃபுங்க. அப்புறம் லைட்டோட கொடுத்துருக்கோம். வெளிச்சம் பத்திரம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ரா லைட் கொடுத்துருக்கோம். அவ்வளோதாங்க, இந்த டிவி முடிஞ்சது. ஃபுல் வியூ எப்படி இருக்குன்னு பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம கிச்சன் பார்க்க போகிறோம். கிச்சன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வாஷ் பேஷன் கவர் பண்ணி க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்படியே உள்ளே வந்தோம்னா மசாலா ரேக்ஸு, எல்லாமே கிளாஸ் ஸ்டோர் தாங்க. கிளாஸ் ஸ்டோர் டிசைன் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சூஸ் பண்ணது தான். ஹேண்டிலும் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சூஸ் தாங்க. எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் தாங்க. கீழே அண்டர் லாஃப்ட் பக்கத்தில் போட்டிருக்க ட்ராயர் பார்த்தீங்கன்னா எல்லாமே வெஜிடபிள் ட்ராயர்ஸுங்க. 3 ட்ராயர்ஸ் போட்டு கொடுத்துருக்கோம். நீங்கள் எல்லாமே ஃபுல் ஐட்டம்ஸு டம்ப் பண்ணி வச்சுக்கலாங்க. இது வாஷ் பேஷனுங்க. ஹேர் வென்டிலேஷனோட டபுள் டோர் போட்டு க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூபிவிசி ட்ராயருங்க. கீழே இருக்கிறது பெரிய ட்ராயர், அதாவது பெரிய ஐட்டம்ஸ், அந்த பெரிய பொருள் அந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காமனாக நீங்கள் மீடியம் சைஸில் இருக்கிற பாத்திரம் எல்லாமே ஸ்டோர் பண்ணிக்கலாம். எல்லாமே யூபிவிசி ட்ராயர் தாங்க. இது கார்னர் டோருங்க. 90 டிகிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம் தாராளமாக. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு கார்னர் ஸ்பேஸு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சென்டரில் ஏற்கனவே கடப்பாக்கள் கொடுத்துட்டாங்க. கடப்பாக்கள் கொடுத்ததுனால ஃப்ரண்ட் டோர் மட்டும் போட்டு க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லாமே ஃப்ரண்ட் டோர் க்ளோஸ் தாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா சிம்னி பக்கம் குயிக்காக யூஸ் பண்ணுறதுக்காக டபுள் செல்ஃபுங்க, ஓப்பன் செல்ஃபு. மேலே கிளாஸ் டோர் தாங்க, ஃபுல்லாகவே கிளாஸ் டோர் தாங்க. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா டைனிங் ஹால் தனியாக பிரித்து காட்டுறதுக்காக ஒரு பார்ட்டிஷன் பாக்ஸ் பண்ணி லைட் செட்டிங்கோட கொடுத்துருக்கோம். மேலே லாஃப்ட் கவரேஜ், அது பிங்க் அண்ட் ஒயிட்டுங்க. பார்க்கறதுக்கே கொஞ்சம் ஒரு ரிச் லுக்கு உங்களுக்கு கொடுக்கும், கிளாசிக் லுக்கு. இந்த கலர் சூஸிங்கே வந்து கஸ்டமர் சூஸ் பண்ணது தாங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பூஜா யூனிட்டுங்க. பூஜா யூனிட் பாத்தீங்கன்னா தனியா நான் செஞ்சுதான் வச்சிருக்கோம். எந்த ஒரு செல்ஃப் எதுவும் கொடுக்கலைங்க. இந்த ட்ராயர் எதுக்குன்னா படையில் வைக்கிறதுக்காக தேவைப்படுறப்ப நீங்க வெளியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அது கீழே பாத்தீங்கன்னா டபுள் ட்ராயருங்க. அதை சின்ன சின்ன ஐட்டம்ஸ் ஃபுல்லாவே ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக ட்ராயர் கொடுத்துருக்கோம். கீழே பாத்தீங்கன்னா பெரிய ஐட்டம்ஸ் ஃபுல்லாவே பூஜை பொருட்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெட்ரூமுங்க. இதுவும் யூபிவிசி மெட்டீரியல் தாங்க. இது வந்து செக்ஷன் டேபிள் பண்ணியிருக்கோம். மீதி யூபிவிசி மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பிளைன் டேபிள் பண்ணியிருக்கோம். இந்த வார்ட்ரோப் ஃபுல்லாகவே ஃபுல் செல்ஃப் தாங்க. 1 ஃபீட்டுக்கு ஒரு செல்ஃப் கொடுத்து பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஹேங்கர் போர்ஷன் வித் லாக்கரோட பண்ணி கொடுத்துருக்கோம். வித் லாக்கோட சேர்த்தி பண்ணியிருக்கோம். லாக்கருங்க நல்ல சேஃப்டியாகவே உங்களுக்கு இருக்கும். லாக்கருங்க டபுள் ட்ராயர் கொடுத்துருக்கோம். அட்டாச்சு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டுங்க. இந்த மிரரை ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளவும் செல்ஃப் இருக்கும். அந்த செல்ஃபில்லாவே நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா சிங்கிள் ட்ராயர், அதுக்கு கீழே ஒரு சிங்கிள் டோருங்க. அவ்வளோதாங்க, இந்த பெட்ரூம் முடிஞ்சதுங்க. இந்த பெட்ரூமோட ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதோட கலர்ஸும் லைட் கலர்ஸ், அந்த ரெட் அண்ட் ஒயிட் காம்பினேஷனுங்க. நெக்ஸ்ட் பெட்ரூமுங்க இது. நெக்ஸ்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாகவே லாஃப்ட் கவர், எல் ஷேப் பார்த்தீங்கன்னா ஒயிட்டாகவும், இந்த ஒன் சைடு மட்டும் மகாகனி கலர்லையும் பண்ணி கொடுத்துருக்கோம். ரெட் கலருங்க.
வார்ட்ரோப் எல்லாமே நாமளே செல்ஃப் அடிச்சு தான் பண்ணி கொடுத்துருக்குங்க. இந்த ஏங்கர் பொசிஷன் ஃபுல்லா தேவையில்லைன்றதுனால ஒரு பார்ட்டிஷன் மட்டும் பிரிச்சு செல்ஃப் கொடுத்துட்டோம். அதுக்கு கீழே டிராயர் கொடுத்துருக்குங்க. அதுவும் வித் லாக்கரோட தாங்க. இந்த பக்கம் டபுள் டோர்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே செல்ஃப் தான். 1 ஃபீட்டுக்கு ஒரு செல்ஃப், அது குறுக்க வெயிட் தாங்கிறதுக்காக இன்னொரு குறுக்கு செல்ஃப் கொடுத்துருக்கோம். இதுலயும் அட்டாச்சு பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் யூனிட்டுங்க. இந்த மிரர் வந்து உங்களுக்கு ஹைட் பண்ணி வச்சிருக்கோம். வேண்டப்ப நீங்க ஓபன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க மிரர். அதுக்கு கீழே சிங்கிள் டிராயர், அதுக்கு கீழே சிங்கிள் டோருங்க. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மிரர் வெளியே இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அது வந்து உள்ள மிரர் உள்ள வச்சிருக்கோம்.